மக்கட்கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களே, பாட்டாளி மக்கட்கட்சி, வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வயது முதிர்ந்தவர் என்பதால் அரசியல் அனுபவத்திலும் வயது முதிர்ந்தவர் நம்முடைய ஐயா அவர்கள். துணிவான தியாகத்திற்கும் ஓய்வறியாத உழைப்புக்கும் எடுத்துக்காட்டாக அன்றும் இன்றும் என்றும் இருப்பவர் நம்முடைய ஐயா அவர்கள். அவருக்கு ஈடாக இணையாக எவரையும் இதுவரை நாம் பார்த்ததில்லை, இனி பார்க்க போவதும் இல்லை. முதிர்ந்த வயதிலும் உடல் தளராமலும் உள்ளத்தின் உறுதி குறையாமலும் அரசியல் களத்தில் துடிப்போடு நிற்கும் அவருக்கு துணை நிற்க வேண்டிய கடமை அவரது மகள் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்போம். எனவேதான் மகளாக மட்டுமின்றி அதைவிட ஒரு படி மேலாக முன்னணி தொண்டராகவும் இருக்க வேண்டுமென்று இங்கே வந்திருக்கின்றேன். ஐயா அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் உடனின்று ஒன்றிணைத்து லட்சோப தொண்டர்களில் ஒரு தொண்டராக இருந்து சிறப்பாக செயல்பட நான் விரும்புகிறேன். நம்முடைய ஐயா அவர்களின் தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் பாட்டாளி மக்கட்கட்சி முன் எப்போதையும் விட பேராற்றலோடும் வலிமையோடும் போராடும் சக்தியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திடவும் அனைவருக்குமான சமூக நீதியை நிலைநாட்டவும் மத்திய மாநில அரசுகளுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்க நம்மால் தான் முடியும். ஐயா அவர்களின் ஒற்றை தலைமையில் அனுபவ வழிகாட்டுதலில் தொடர்ந்து போராடி ஒற்றுமையுடன் போராடி நம்முடைய இலக்குகளை வென்றெடுப்போம். இந்த நம்பிக்கையை உங்களிடம் விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் முன்னால் உங்களில் ஒரு தொண்டராக நான் இங்கு நிற்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஐயா அவர்களை வணங்கி நிறைவு செய்கிறேன்.